நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அடிப்படையில் இன்று ஒரு ஆன்மீக கதை பார்ப்போமா? ஒரு நண்பன் எல்லா காலத்திலும் அன்பு காட்டுவான். இந்த ஒரு வசனம் ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை முறையே. நட்பு என்பது சிரிப்பில் மட்டும் இல்லை, அது கண்ணீரிலும் இருக்க வேண்டும், சோதனையிலும் நிலைக்க வேண்டும். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு நட்பு, ஒரு சோதனை, ஒரு மாற்றம் மற்றும் தேவன் கற்றுத்தந்த உண்மையான அன்பின் பாடம். ஒரு பசுமையான கிராமம். அங்கு ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் வளர்ந்தான் அருள். அதே கிராமத்தில் மற்றொரு வீட்டில் வாழ்ந்தான் தாவீது. அவர்கள் இருவரும் முதல் நாள் பள்ளி போன நாளிலிருந்து நண்பர்கள். அந்த நாள் முதல் அவர்கள் பிரியாதவர்கள். அவர்கள் சேர்ந்து உணவுண்டார்கள், சேர்ந்து விளையாடினார்கள், சேர்ந்து சிரித்து மகிழ்ந்தார்கள். ஒருவர் இல்லாமல் மற்றொருவருக்கு வாழ்க்கை முழுமை இல்லாமல் இருந்தது. அருள் ஒரு தைரியசாலி, வேகமாக முடிவெடுப்பவன். தாவீது ஒரு அமைதியானவன், கருணை உள்ளவன். ஒருவன் தீ, மற்றொருவன் நீர். ஆனால் இருவரும் சேர்ந்து ஒரு அழகான சமநிலை, தேவனுடன் இணைந்த நட்பு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் தேவாலயத்திற்கு செல்வார்கள். அங்கே அவர்கள் கேட்கும் வசனம், நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான் என்ற இந்த வசனம் அவர்களின் இதயத்தில் விதையாக விழுந்தது. ஆனால் அது இன்னும் சோதிக்கப்படவில்லை. ஒரு நாள் அவர்கள் காட்டுக்குள் சென்றார்கள். அது ஒரு சாதாரண நாள் போல தோன்றியது, ஆனால் அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் நாள். திடீரென்று ஒரு கரடி அவர்களை நோக்கி வந்தது. பயம், அதிர்ச்சி, இதயம் வேகமாக துடித்தது. பயத்தின் நேரம். அருள் தன்னை காப்பாற்றி கொள்ள மரத்தில் ஏறிவிட்டான். தாவீது மட்டும் கீழே இருந்தான், அவன் தனியாக. ஆனால் தேவன் அவனுடன் இருந்தார். அவன் உள்ளத்தில் ஜெபித்தான், கர்த்தாவே, என்னை காப்பாற்றும். அவன் தரையில் படுத்தான், மூச்சை நிறுத்தி கொண்டான். அவனை கரடி நெருங்கியது. அது அவனை மணத்தி பார்த்தது, ஆனால் தாக்கவில்லை. சில நிமிடங்களில் அது போய்விட்டது. தேவன் அவனை காத்தார். உண்மையான வார்த்தை. அருள் கீழே இறங்கி கேட்டான், கரடி என்ன சொன்னது? தாவீது பதில் சொன்னான், உன்னை விட்டு ஓடும் நண்பனை நம்பாதே என்று. அந்த வார்த்தை அருளின் இதயத்தை மாற்றியது, உடைத்தது. அவன் தனது தவறை உணர்ந்தான், அவன் மாறினான். வாழ்க்கை சோதனைகள் மீண்டும் அவர்களுக்குள் தொடர்கிறது. காலம் சென்றது. ஒரு நாள் தாவீது நோயுற்றான். அவன் பலவீனமடைந்தான். அந்த நேரத்தில் அருள் அவனை விட்டு போகவில்லை. அவன் அவனை கவனித்தான். அவன் அவனுக்காக ஜெபித்தான். ஜெபத்தின் பலன், கர்த்தாவே, என் நண்பனை காப்பாற்றும். தேவன் கேட்டார். தாவீது குணமடைந்தான். நட்பு ஒரு சாட்சி. அவர்கள் நட்பு கிராமத்துக்கு ஒரு சாட்சியாக மாறியது. மக்கள் சொன்னார்கள், இது தேவன் கொடுத்த நட்பு. முதுமையும் வந்தது, ஆனால் நட்பு மாறவில்லை. அவர்கள் கைகளை பிடித்து தேவனை நன்றி கூறினார்கள். வசனம் மீண்டும், நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனம் அவர்களின் வாழ்க்கையில் உண்மையாக நிறைவேறியது. கதை சொல்லும் நீதியை பார்த்தோமென்றால், உண்மையான நட்பு துன்பத்தில் தெரியும். நம் வாழ்க்கையில் பலர் வருவார்கள், பலர் போவார்கள். ஆனால் கஷ்ட நேரத்தில் உன்னுடன் நிற்பவன், அவன்தான் உண்மையான நண்பன். தேவன் இணைத்த நட்பு ஒருபோதும் உடையாது. அது காலத்தால் மாறாது, ஏமாற்றாது. அது சோதனைகள் வலுவாகும். நீங்கள் யாருக்காவது உண்மையான நண்பனா? உங்கள் நண்பன் உங்களை நம்ப முடியுமா? இன்று முதல் ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருங்கள்.
துன்பம் வரும்போது எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை விட்டு செல்லாமல் இருப்பதே உண்மையான அன்பு. நீங்கள் யாருக்காவது அந்த நண்பனா அல்லது யாரையாவது விட்டு ஓடியவரா? சிந்தியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.